உயிரினும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். ஏன் கர்ப்பகிரகத்தில் கற்பூரம் ஏற்றக்கூடாது? இது காலங்காலமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை இது. ஏன்னா நெய் தீபந்தான் காமிக்கணுன்றது இருக்குது. கற்பூரம் ஏற்றணும்னு எந்த சாஸ்திரத்துலேயும் எந்த காலத்துலையுமே சொல்லலை. ஏன்னா ஏன்னா மோஸ்ட்லி கருவறையில் மின் விளக்கு இருக்காது, இருக்கவும் கூடாது. பெருமாளுடைய திருமேனியும் கருப்பு, அவருடைய அழகு, அவருடைய சௌலபியம், அவருடைய அலங்காரம் தெரியணும்னா தீபாரத்தி காமிக்கணும். அதுக்கு நெய் தீபம் என்று சொல்லக்கூடிய விளக்கொளி வேங்கடவா என்று சொல்லக்கூடிய விளக்கால் ஏற்றப்பட்ட தீபத்தை சிரசு, திருமுக மண்டலம், திருமார்பை அலங்கரிக்கக்கூடிய மகாலட்சுமியின் இடம், நாபி கமலத்தில் உருவாக்கிய வந்த பிரம்மாவின் அழகை ஏற்படுத்தி கொடுத்த நாபி, அவருடைய திருவடி. அந்த திருவடியை சேவித்தாலும் போதும். திருமுகத்திலேருந்து திருவடி மட்டும் சேவிக்கப்படும். நம்ம சித்தாந்தமே சரணாகதிக்கு உகந்த இடமாக, சரணாகதி செய்யக்கூடிய, பற்றி கொள்ளக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய திருவடி. இப்படி அவனுடைய அழகை பார்க்கறதுக்காக தான் ஆரத்தி என்று சொல்லக்கூடியது. நீதி ஆரத்தி, கற்பூர ஆரத்தி கிடையாது. விளக்கால் காமிக்கக்கூடிய ஆரத்தி தான். எந்த சாஸ்திரத்துலையும் இல்லை. அதே சமயத்தில் கற்பூர ஆரத்தி எடுத்த உடனே நம்ம எடுத்து தொட்டு ஒத்திக்கிறது அதுவும் கூடாது. அவனுடைய அழகை காமிக்கிறது வைக்கலாம், அதை பார்க்கணுமே தவிர. அதே சமயத்தில் ஏன் கற்பூரம் ஏற்றக்கூடாதுன்னு கேட்கலாம். கற்பூரம் ஏற்றுறது விஞ்ஞான வழியில் பார்த்தா அது ஒரு கெமிக்கல் ஆடாது, அது இல்லெழுத்து. அங்கே இருக்க அர்ச்சகருக்கும் சரி, இங்கே பார்க்குறவங்களுக்கும் சரி. அதுக்கு மேலே அதை விட அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நம்மளுக்கும் வருது. நீதி பண்ணால் அது மனம், அந்த இடத்துக்கு மனமான நறுமணத்தை அதை நுகர்ச்சி நம்மளுக்கு ஒரு மனதில் அமைதி ஏற்படுறது. பெருமாள்கிட்டேன்னு வந்த தீப ஒளியை பார்க்கச்சு அமைதி ஏற்படுது. அதனால் கற்பூரம் ஏற்றக்கூடாது என்பது காலங்காலமாக சொல்லப்பட்டு இது. கற்பூரம் ஏற்றணும்னு எந்த சாஸ்திரத்தையும் இல்லை. புரிந்து கொள்வோம், புரிந்து நடந்து கொள்வோம், எம்பெருமானை சேவிப்போம் என்று பிரார்த்தித்து ஆசீர்வாதம். ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.